ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாஃப் இயர்லி லீவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கும். எங்களோட வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லீவில் நாங்கள் விளையாடுறதுக்கு ஜாய் வீட்டில் எவ்வளோ பெரிய ஏரோப்ளேன் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நாங்கள் 6 பேரும் ஹாப்பியாக விளையாடுவோம். எங்களோட ஹோம்ஒர்க்கெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். நீங்களும் முடிச்சிடுங்க. எங்கள் வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட். சோட்டோ என்ன பண்ணுற? இந்த ஹாஃப் இயர்லி லீவு விட்டதும் போதும் வீட்டில் தங்குறதே இல்லை, சாப்பிடவும் வர்றதில்ல. விளையாட போனால் பிள்ளைங்களோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போக வேண்டியதானே, இல்லை அங்கே சாப்பிட்றேன்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானே. எப்படி இருந்தாலும் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கேட்டு வருவாங்கல்ல, அப்போ பேசிக்கலாம். சோட்டோ, ஹர்ஷா, சாய், அப்பா இந்த பிள்ளைங்க ஏன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்குதுங்கப்பா. அப்படி என்ன விளையாட்டுன்னு தெரியல, என்னம்மா தான் விளையாடுவாங்கன்னு தெரியல. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஹோம்ஒர்க்கை ஒரே நாளில் மல்லு கட்டி எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட வேண்டியது. வச்சுட்டு ஆட்டமான ஆட்டம்தான். பனி வேற அதிகமாயிட்டே இருக்கு. சோட்டோ, காதில் விழுகுதா இல்லையா? வரட்டும் பேசிக்கிறேன். மாமாம்மா வந்துட்டேம்மா. ஏம்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? நான் பப்பி ராணி வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தானம்மா போனேன். மத்தியானம் அவங்க வீட்டிலே சாப்பிட்டேம்மா. பப்பி ராணி அம்மா உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாங்க, சொல்லலையாம்மா? கோச்சுக்காதீங்க, நான் இனிமேல் சொல்லிடுறேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம்லம்மா, அதில் நீங்கள் சொன்னது கவனிக்கவே இல்லை, காதலையும் விழுகலாமா. திட்டாதீங்கம்மா, அப்பா கிட்ட சொல்லாதீங்கம்மா. நாங்கள் இனிமேல் என்ன பண்ணாலும் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். நான் தான் ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேனேம்மா, அப்புறம் ஏம்மா என்கிட்ட கத்திக்கிட்டே இருக்கீங்க? குள்ளா போட சொல்கிறதுக்காக கூப்பிட்டீங்களா? சரி கொடுங்க, நான் பனியில் விளையாடலை, வெயிட் பண்ணுறேன், வாங்க. சோட்டு, எதுக்கு உங்க அம்மா கூப்பிட்டாங்க? ஸ்நாக்ஸ் எதுவும் ரெடியா இருக்கா? எங்க வீட்ல தான் நீ மதியம் சாப்பிட்டேன்னு எங்க அம்மா சொல்ல மறந்துட்டாங்களாம். சோட்டு, நீ சொல்லிடு. என்னால எதுவும் அம்மா உன்னை எதுவும் திட்டி வைக்க போறாங்க. என்ன பண்ண போற இப்ப நீனு? ஜாய் இன்னைக்கு ஏதோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தான்ல, சாப்பிட்றது வாங்கிட்டு வருவானா இல்ல விளையாடுறதுக்கு எதுவும் வாங்கிட்டு வருவானான்னு தெரியல. சரி வா, உங்க வீட்ல இனிமே கண்டினியூ பண்ணுவோம். உங்க அம்மா ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, சாப்பிட்டு அப்படியே இங்கே விளையாடிட்டு அப்புறமா போறோம். ஹர்ஷா, சாய் எல்லாரும் வந்துருவாங்கல்ல. நம்ம இன்னைக்கு ஜாய்க்காக தான் வெயிட் பண்றோம். ஈகர்லி வெயிட்டிங். நான் இங்க வெயிட் பண்றேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே பாருங்க, நான் விளையாடுறதுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் சோட்டோட அம்மா ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா? சரி பரவாயில்ல, விடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே வந்து இதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏதாவது கெஸ் பண்ணியிருக்கீங்களா? சோட்டு, பப்பி ராணி, எல்லார் வீட்லேயும் இது இருக்குமான்னு தெரியல. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பாருங்க, டன்டடாய், எவ்வளோ பெரிய ஏரோப்ளேன் பார்த்தீங்களா? செம்ம பெருசா இருக்குல்ல. இது மேலே உட்காந்து விளையாடலாம், கீழே வீல் இருக்கு, தள்ளிட்டு விளையாடலாம். ரெட் கலர்ல இந்த ஏரோப்ளேன் தான் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஹைலைட்டு. ஹாஃப் இயர்லி லீவுக்கு வீட்டில் உட்காந்து விளையாடுறதுக்கு எங்கள் அப்பா இது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குல்ல. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஜாய், ஊர்லேருந்து வந்துட்டியா? பாட்டி என்னவெல்லாம் கொடுத்து விட்டாங்க? ஓ, இதான் பெரிய ஏரோப்ளேன் தான் வாங்கி கொடுத்தாங்களா? நல்லா இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு இதை வச்சு விளையாடுங்க. நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு. பரவாயில்ல, அது பொம்பளை பிள்ளைங்க யூஸ் பண்ணுறது தான், அதனால இதை வச்சு இன்னைக்கு விளையாடுங்க. சரி, என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? நான் பச்சை பட்டாணி வச்சு கட்லெட் செய்ய போகிறேன். எல்லாருக்கும் அடிச்சுக்காம விளையாடுங்க. அம்மா செஞ்சுட்டு கொண்டு வந்து தரேன், சரியா? எல்லாரும் நல்லபடியாக விளையாடுங்க பார்ப்போம். அம்மா, ஆமாம்மா, ஊரில் எங்கள் பாட்டி எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க. ரெட் கலரில் இவ்வளோ பெரிய ஏரோப்ளேன் பார்த்தீங்களா? பாட்டம் ஒயிட் கலரு. இதை நான் பிரிக்கிறேன். நான் சொல்லிட்டு தான் வந்தேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டேயுமே இவ்வளோ பெரிய ஏரோப்ளேன் இல்லை, நாங்கள் எல்லாரும் வச்சு விளையாடுவோன்னு. எவ்வளோ பெருசா இருக்கு, செம்ம ஜாலி. இதை வச்சு நான் சூப்பரா விளையாடுவேன். கீழே வீல்லாம் இருக்கு, தரையில வச்சு உருட்டுவேன், நம்ம வீட்டு கார்டன்ல வச்சு உருட்டுவேன். சூப்பரா இருக்குல்ல. இது மேல கூட நாங்க உட்காந்து விளையாடி பார்க்கலாமாமா? என்ன பாத்தீங்களா வீலு? ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சுட்டு எல்லாரும் பிடிச்சி தள்ளிக்கிட்டே கூட விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களேன், சைன்னு போகுது, சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மட்டும் ஏரோப்ளேன் இல்லை, உங்க எல்லாருக்கும் தான். வாங்க நீங்க முதல்ல, எல்லாரும் வாங்க நீங்க முதல்ல. நான் முதல்ல இது மேல ஏறி உட்காரட்டுமா? உட்காந்து தள்ளி விடுறீங்களா? நான் உட்காரேன், எல்லாரும் சேர்த்து என்னை தள்ளி விடுங்க ஏரோப்ளேனோட. ஐயோப்பா, என்னது உட்காரவே முடியல. ஐயோ, விழுக போறேன்னு நினைக்கிறேன், விழுந்துட போறேன்.
பப்பிராணி வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. சோட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வர மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் விளையாடுறதுதான் இது. வா பப்பி வா பப்பி. ஐயோ என்னைய தள்ளி விட்டுட்டா. கீழே வந்து நில்லுங்க, எல்லாரும் முடிச்சு தள்ளிக்கிட்டே விளையாடுவோம். இந்த மாதிரி ஏரோப்ளேன் நான் ஏர்போர்ட்ல தான் பார்த்துருக்கேன். எவ்வளோ பெருசா இருக்கு பார்த்தீங்களா விளையாடுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க விளையாடுவோம் விளையாடுவோம் வாங்க. ஹாஃபலி லீவ் வாங்க. ஜாய், நீ சொல்லலனாலும் நாங்க எல்லாருமே அதுல வந்து விளையாட தான் போறோம். நீ தரையில வச்சாலும் நல்லா மூவ் ஆகுதுப்பா. இந்த ஏரோப்ளேன் நம்ம வீட்டு கார்டனே மூவ் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் ஜாய். நாங்க எல்லாருமே இதை வச்சு நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணி தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜாய்.